ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, அதாவது இந்திய ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறைக்கு கீழே இயங்கக்கூடிய இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 11 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, மலேசியா, பங்களாதேஷ், அல்ஜீரியா, ஈராக், ஜோர்டான், சவுதி அரேபியா, இந்தோனேசியா, டர்க்கி, நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ரயில்வே அண்ட் ஹைவே ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டில் மட்டும் 12,387 கோடிக்கு மேலே வருமானம் ஈட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்டுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபைனான்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 45,000 சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அன்ரிசர்வ் கேட்டகரியில் 3, ஓபிசி கேட்டகரியில் 1, மொத்தம் 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் பிகாம் ஆர் பிஏ எம்காம் 55% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சிஏ ஆர் சிஎம்ஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஃபைனான்சிங், டாக்ஸேஷன், ஃபில்லிங் ஆஃப் ரிட்டன் அண்ட் ஹேண்டிலிங் ஆஃப் ஆடிட் இல்லை 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி மட்டும் இல்லாமல் இந்த மந்த்லி 45,000 சேலரி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் 1 இயருக்கு 2,000 இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயருக்கு ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணோன்னா 2,000 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டு, அதாவது நீங்கள் ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனி உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை இன்டர்வியூ ஆர் ரிட்டன் எக்ஸாமுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் A4 சீட்டில் பிரிண்ட் எடுத்து அது கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், லாஸ்ட் 2 மந்த்ஸ் சேலரி ஸ்லிப்பு, 10th சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், EWS சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட், ஆல் மார்க் ஷீட், எல்லா இயர் மார்க் ஷீட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, போஸ்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் போஸ்டலில் அப்ளை பண்ணும்போது அந்த கவரில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்ட் ஃபார் இர்கான் SPV அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. ஸோ ஜூலை 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுக்கு இவங்க இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அல்லது குவாரி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா, கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களோட இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடியை அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது recruitment@ircon.org அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் A4 சீட்டில் பிரிண்ட் எடுத்து இதை எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. ஸோ ஜூலை 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள்.
உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.